எல்லோருக்கும் வணக்கம். இங்க பாத்தீங்களா நண்பர்களே, சந்தோஷம் வருது. அதாவது 159 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. ஆனாலும் முக்கியமா சந்தோஷம் ஏன் வருது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா, சைடுவேஸ் மார்க்கெட்டா இருந்தா எல்லாருமே சம்பாரிச்சுக்கலாம், யாருக்குமே துக்கம் அப்படின்றது வரவே வராது. இங்க பாத்தீங்களா, சமீபத்துல மார்க்கெட் சைடுவேஸா ஒரு குறிப்பிட்ட மூவ்மெண்ட்டுக்குள்ள இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்த சமயத்துல அதுக்குள்ளேயே தான் இப்ப விளையாண்டுகிட்டு இருக்கான். ஒரே ஒரு முறை பயப்படுத்தி விட்டான். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயம் போயிருக்கும், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை இது போன்ற ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் நண்பர்களே. ஷேர் மார்க்கெட்டும் இல்லை, படிக்கின்ற ஒவ்வொரு நியூஸும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்களா, பஞ்சாப்ல இருந்து ஒரு குடும்பம் 69,400 ரூபாயை கேஷ் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டூர் கிளம்பியிருக்காங்க. டபக்குன்னு நம்ம ஆளுங்க பறக்கும் படையினர் ரொம்ப வேகமாக வேலை பார்த்து டபக்குன்னு அந்த பணத்தை பிடிச்சி சீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிற பணத்தை பிடிச்சிட்டாங்கன்னா அது நம்ம வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு தேவை டாக்குமெண்ட். நீங்கள் பாட்டுக்கு இடம் வாங்குற நிலம் வாங்குற அப்படின்னு கையில் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக அப்படி போயிட்டு வச்சுங்க, பறக்கும் படையினர் வந்து பிடிச்சிட்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் எந்த ஒரு நியூஸ் படித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸில் தான் டீல் பண்ணணும். நண்பர்களே, நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் தான் இந்த பாரத் ஹைவேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது. ஆனால் அவங்க கூட 100 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 111 ரூபா வந்துட்டா. ஆனாலும் இந்த பழம் தின்னு கொட்டை போட்ட இந்த பவர் கிரிட் அப்படின்றது 100 ரூபாய்க்கு கீழே, இஷ்யூ பிரைஸுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதாங்க யாரை கையை பிடிக்கணுன்றது முக்கியம். நம்ம யார் சந்தோஷம் கொடுப்போம் அப்படின்றத பார்த்து கையை பிடிக்கணும். நண்பர்களே, என்ன இருந்தாலும் இவன் பாரத் ஹைவேஸ் எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டு கொடுப்போம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. 12% கொடுக்க போகிறாங்களா, 10%, 7% தெரியாது. இப்போதைக்கு இருக்கிறதுலே மிக அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கறது இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். அது 94 ரூபா இருந்தா, 80 ரூபா இருந்தா, 140 ரூபா வந்தா என்ன, அவன் கொடுக்க வேண்டிய எப்பவுமே அந்த 12%க்கு மேலே லாபம் அப்படின்றது கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுங்க, டிவிடெண்ட், ஒரு பிரச்சனையும் இல்லை. பாத்தீங்களா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் எப்படி நம்ம கிட்ட போய் பேசிட்டு தெரியுதுன்னு. இந்த எல்என்டின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.25% ஏறி இருக்கான். அவனுடைய லைஃப் ஹை பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்தில் தான் இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனையெல்லாம் நல்லா ஃபாலோ ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ரெக்கவரி பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு பேட்டர்ன் போட்டு அவனுடைய பழைய லைஃப் ஹையை தாண்டுற மாதிரி காட்டுறான். இனி தாண்டி 4500 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு இன்ஃபோசிஸ் ஞாபகம் இருக்குதா? இப்படி தான் அவன் குவார்டர்லி ரிப்போர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு 10% இறக்கி விட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, அவனும் லைஃப் ஹை பக்கத்தில் வந்துட்டான். ஸோ நல்ல ஷேர் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஹெவி வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய பங்கு வந்து எப்பாவது ஒரு இடம் 20% 10% இறங்குறான்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். சவுண்டே வராத மணிக்கு டிங்டாங்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி தான் இந்த ஓரியன்ட் பெல் அப்படின்ற ஷேர் ஏற்கனவே நம்ம ஒரு இடம் பார்த்துருந்தோம். அப்போ வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆயிருந்தா ஒருவேளை திரும்பி மேலே வந்துட்டான்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த மணி அவ்வளோ நாள் வேலை செய்யலை, இப்போ தான் கொஞ்சம் லேசாக வேலை செஞ்சிருக்கு. அதாவது 300 ரூபா வரைக்கும் போன மணி இப்போ 373 அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த பங்குல வந்து யாராவது பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. கொஞ்சம் பார்த்து டெஸ்டிங்காக போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க போல. இந்த சமயத்தில் இந்த ஷேர் லாபகரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான சமயங்களில் லாபகரமாக தான் இருக்குது. ஒரு 7 கோடி 8 கோடி 30 கோடி 22 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேரை யாராவது வாங்கி மாட்டிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். இந்த டெக்னிக்கலி ஏதோ கொஞ்சோண்டு பவுன்ஸ் பேக் ஆகி காமிச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் சத்தமாக மேலே ஏறி ஒரு 500-600 வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்குக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற ஷேர்ட்டு இருக்கு. சமீபத்தில் கூட இவன்லாம் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் ஆல்மோஸ்ட் 50% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் ஒரு 1.5 வருஷ பீரியட்ல. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6400 அவனுடைய சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்து விழுந்திருக்கான். இங்கிருந்து மறுபடியும் 5000 ரூபாயிலிருந்து ஒரு 6000 போய் ஒரு 10-20% சம்பாரிச்சு கொடுத்தான்னா ஒரு பிரயோஜனம். ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்டுக்கிறது என்னன்னா, ஆண்டவா நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஸ்விங் ட்ரேடிங் சிக்னல் லாபகரமா அமையணும் அப்படின்றதான். இப்போ பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஷேர் பார்க்குறோம். சமீபத்தினுடைய ரெசிஸ்டன்ஸ்ல தாண்டி மேலே போயிட்டா மறுபடியும் அங்கேயே வந்து சப்போர்ட் எடுப்பானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் 100 ரூபா கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஓகே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு நகர்த்தி இது ஒரு 640 ரூபாய்க்கு கொண்டு வித்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. 640 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆர்ஆர் கேபிள் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொதுவாக இந்த ஐபிஓவில் வந்த ஷேர்கள் அவனுடைய பழைய ஹையை எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஜியோ ஃபினான்ஸ் டிமெர்ஜ் பண்ணி விட்டாங்க. அவன் வந்து அவனுடைய பழைய ஹையை தாண்டி மேலே போயிட்டு இருக்கான். அது மாதிரி நிறைய பங்குகள் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஆர்ஆர் கேபிள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வர்றான். அப்போ இந்த ஸ்விங்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னா மறுபடியும் 2000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்படி யோசிச்சு பாருங்க நண்பர்களே, அந்த காலத்துல முனிவர்கள் வந்து கண்ணை மூடி ஓகே 6 மாசம் கழிச்சு உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்குன்னு
ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் யாராவது ட்ரேடிங் பண்ணுறவங்க 1 மணி நேரம் கழிச்சு இந்த ஷேர் இங்கே இருக்கும், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இப்படி இருக்கும், 2 வருஷம் கழிச்சு இப்படி இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதே மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓஹோன்னு போயிடுவோம். அந்த காலத்தில் முனிவர்களுக்கு 10 பைசா லாபம் இல்லை. அவங்க கண்ணை மூடி தியானம் பண்ணி எதிர்காலத்தில் இப்படி நடக்குன்னு சொன்னாலும் யாரும் பணம் தர மாட்டாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க நினச்சி நடந்துருச்சுன்னா வேற லெவல் பணம் தான். உனக்கு கல்யாணத்துக்கு ஆள் சூஸ் பண்ண தெரியல, உனக்கு வந்து வேலைக்கு ஒரு நல்ல வேலையை சூஸ் பண்ண தெரியல, நீ 12வது முடிச்சதுக்கு அப்புறம் டிகிரி எடுக்கிறதுக்கு நல்ல டிகிரி யூஸ் பண்ண தெரியல, அப்படிங்கும் பொழுது ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ணிடுவ அப்படின்ற மாதிரியான சில சாபங்கள் நம்மளை தொடருது. அதனால தான் 100க்கு 89 பேர்த்துனால ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சாதிக்க முடியறதில்ல. நம்ம இந்த மீடியாக்கள்ல வந்த நியூஸை நம்ம நேத்தே பார்த்துட்டோம். நண்பர்களே, லாஸ் பண்றது இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம போய் ஏதாவது ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப் அல்லது லார்ஜ் கேப் எந்தையாவது ஒன்று வாங்குறோம், டபக்குன்னு 20-40% இறங்கிடுறான். அவன் திரும்பி மேலே ஏறி வர்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12th ஃபெயில் ஆகுறாரு, மறுபடியும் டுட்டோரியல் காலேஜ் போய் படிச்சு எழுதுறாரு, மறுபடியும் ஃபெயில் ஆயிடுறாரு, அப்புறம் மறுபடியும் டுட்டோரியல் காலேஜில் படிச்சு மறுபடியும் எழுதுறாரு, திடீர்னு பார்த்தா 4வது அட்டம்ப்ட்ல பாஸ் ஆயிடுறாரு. அது மாதிரி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒவ்வொரு தடவையும் கணிப்பு ப்ரெடிக்ஷன் பண்ணி பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா தடவையும் போடுறதுக்கு நம்ம கிட்ட பணம் இன்ஃபினிட்டியா இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு கட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சு வந்துடலாம், லாஸ் பண்ணது பூரா ஈஸியாக வெளியெடுத்து வந்துடலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கிட்ட பணம் தீந்து போயிடுது. அதனால நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு எது ஈஸி அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறோம், ஓகே இது வந்து ஒரு வேளை சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாமோ அப்படின்ட்டு. அது பெரும்பாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இதுவே நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்ல நடக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 100க்கு 50% கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, 100க்கு 30% 20% நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நிறைய பேர் அதில் லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்க பெரும்பாலும் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், மேபி அவங்களுக்கு வாழ்க்கை அமோகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நண்பர்களே, இந்த டாடா டெக் ஷேர் எங்கே போகும் இந்த பாதை அப்படின்ற மாதிரி தெரியாமல் போயிட்டு இருக்கான். 1400 ரூபா போனவன் இப்போ 1000 ரூபாயில் இருக்கா. உங்களுக்கு தெரியாதுல்ல, இதெல்லாம் 500 ரூபா ரேஞ்சில் ஐபிஓ வந்த ஷேர். அந்த கணக்குக்கு பார்த்தோம்னா இப்போ 100% இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கான். பட் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் திரும்பி இவன் மறுபடியும் 1400 ரூபா வருவா. அது என்னைக்கு அப்படின்றது தெரியல. இந்த 1000 ரூபாயிலிருந்து 1400 ரூபா திரும்பி வந்தாலும் சரி, அல்லது மறுபடியும் 500 ரூபா போயிட்டு 1400 ரூபா வந்தாலும் சரி, எப்படி இதுக்குள்ள லாங் டேர்ம்ல பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. நண்பர்களே, இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப வேகமான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான். திடீர்னு ஒரு கட்டத்தில் 1800 ரூபாய்ன்னு இருப்பான், அப்புறம் அவன் பாட்டுக்கு போய் 2300 ரூபாயில வந்துக்குவான். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்த ஷேர் தான் இந்த அஜந்தா ஃபார்மா. இப்போதைக்கு இவன் வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல் மாதிரி காட்டுறான், நான் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் அனலைஸ் பண்ணி பார்த்தா அவன் உச்சாணி கும்புல இருந்து இன்னும் மேலே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ போறதுனா போயிட்டு போப்பா, ஆனால் நாங்கள் கீழே இருந்தால் தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். பட் எனிவே, அஜந்தா ஃபார்மா ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ். ஏன்னா ஏற்கனவே உச்சத்தில் போயிட்டு மறுபடியும் அங்கேயே மொமெண்டம் காட்டிக்கிட்டே இருக்கான். நண்பர்களே, நீங்கள் யாராவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது பண்ணுவீங்களா? அப்படி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் ஏறுற மாதிரி காமிச்சாலும் தொடர்ந்து ஏறுவான், இறங்குற மாதிரி காமிச்சாலும் தொடர்ந்து இறங்குவான், அப்படி ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்தாலும் மறுபடியும் ஏறுவான். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ரொம்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறவன் தான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ். இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் ஒரு 6200 பக்கத்தில் வந்தான். அது வந்து எந்த ஏரியானா சப்போர்ட் ஏரியா. அந்த சப்போர்ட்டை மதிச்சு இங்கிருந்து 6900 வரைக்கும் வந்துட்டா. இப்படியே கண்டினியூ ஆகி 7000 வந்தாலும் சரிதான், அல்லது திரும்பி மறுபடியும் 6200 வந்தாலும் சரிதான். பட் இது எப்படி பார்த்தாலும் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஷேரை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் எதுவுமே மூவ்மெண்ட் காட்டுறானுங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் பில்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இப்படி பில்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி பில்ட் பண்ணுறவங்களுக்கும் இவன் வந்து ஃபேவராக இருக்கக்கூடிய ஆளாக நான் பார்க்குறேன். அப்படி அவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா ரொம்ப குறைவான நஷ்டத்தில் வெளியே போயிடுவாங்க. ஸோ ட்ரேடர்களின் சொர்க்கபுரி தான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ். யாராவது புதுசாக பிகினர்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க, ஏதாவது ஒரு ஷேரை ஃபாலோ பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ட்ரேடிங்க்கு அருமையான ஒரு ஷேராக தான் நான் பார்க்குறேன். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் ஐபிஓ தான் ஓப்பனாக இருக்கு. அது மார்ச் 28 நாளையுடன் முடிஞ்சிடும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 210 ரூபாய்க்கு அப்ளை பண்ணால் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 310 ரூபா, ஆல்மோஸ்ட் 100 ரூபா கெயினில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா காட்டுறான். நல்ல ஒரு அருமையான ஐபிஓ தான்.
நண்பர்களே, நான் பல ஷேர்களை பார்த்துருக்கேன். பட் ஏஞ்சல் ஒன் ஷேரில் தான் என்ன ஒரு நியூஸ் வந்ததுனாலும் மொமெண்டம் அப்படின்றது காட்டுவான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 6% ஏறி இருக்கான். அப்படி அவன் என்ன சாதிச்சிட்டான்னா ஒன்றும் சாதிக்கல. அதாவது 2876 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. பட் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரேட்டுக்குன்னா டிஸ்கவுண்ட்ல 2555 ரூபா. இப்படி தான் என்எல்சி இந்தியாவில் பண்ணாங்க. என்எல்சி இந்தியா மேலே போய் ஏற மாதிரி ஏறி மறுபடியும் கீழே போயிட்டான். பட் இந்த ஏஞ்சல் ஒன் வந்து இன்னுமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேர் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இன்னும் நல்லா மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கிடைக்கிறாங்க. அப்படி மட்டும் நடந்து இவன் ஒருத்த மட்டும் மேலே ஏறிட்டே இருந்தா போதுமே, ஷேர் மார்க்கெட்டில் 10 ஷேர் கீழே இறங்கினாலும் இவன் டாப் வெயிட்டேஜில் இருக்கிற கம்பெனி அந்த 10 பேருடைய லாஸையும் தாங்கி இவன் மேலே வந்துடுவான். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்டை மேலேயே நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சமயத்தில் தேவலோகத்தில் கூட என்ன பிடிச்சி ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா சோமபானம் அப்படின்ற மாதிரி கதைகளில் படிக்கிறோம். அப்படிதான் இந்த GM ப்ரூவரிஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஷேர் இதுக்கு முன்னாடி 800 ரூபா அந்த ரேஞ்ச் எல்லாம் தொட்டிருக்கா. இன்ஃபேக்ட் 1000 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் 50% இறங்கி 650 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இங்கிருந்து மறுபடியும் 720 வந்தாலும் சரிதான், 800 வந்தாலும் சரிதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி ஹிண்டால்கோ அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கக்கூடிய பங்கு இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர். இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் எப்படி அவனுடைய மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பு கொடுக்குறான், டவுன் ஆகிறான், மறுபடியும் அப்பு கொடுக்குறான், டவுன் ஆகிறான். அப்போ மறுபடியும் இதே மாதிரி மேலே வந்தானா பழையபடி அவனுடைய 600 ரூபாய் தொட்டா கூட ஏதோ ஒரு 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா நேராக அவன் 400 வந்தாலும் சரி, 200 வந்தாலும் சரி, 100 வந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு பங்காக தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவி எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.